அனைவருக்கும் வணக்கம். இரவின் வெளிகள் ஊடக நண்பர்களுக்கான காட்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக உங்களை 2 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணியிருக்கும் நம்புறேன். இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் அவர்கள் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு கண்டென்ட்டை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இதை நீங்கள் கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்போவுமே டிப்பிக்கல் மெசேஜ் கொடுத்தா யாரும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இந்த இடத்துல என்டர்டெயின்மெண்ட் கலந்து எல்லா விதத்தில் எல்லா மசாலாவும் கலந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களை நம்ம திருப்திப்படுத்திருக்கோம் நம்புறேன். ஹீரோயின் 2 பேருமே ஹீரோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ப்ளஸ் ஹீரோ ஃப்ரெஷராக இருந்தால் கூட கான்ஃபிடன்ஸ் லெவல் அவரோட லெவல் பார்த்துருப்பீங்க. ஜாலியாக ரிலாக்ஸ்டாக கூலாக பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அவருக்கு ஒரு நடிகராக ஒரு நல்ல ஒரு ட்ராவல் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தென் இதில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக பண்ணியிருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. டிசைன்ஸில் ஆரம்பிச்சு லைக் மியூசிக் எவ்ரிதிங் எடிட்டிங் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த படத்தில் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வரதில் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், மாலை வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் நீமா ரே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க சொல்லணும் ஆக்சுவலி எனக்கு டுடே, பிகாஸ் நீங்க தான் மூவி பார்த்தீங்க ஆல்ரெடி. நாங்க யோசிக்கிறேன் முன்னாடி நாங்க 21க்கு மக்கள் கூட எல்லாரும் கூட உட்காந்துட்டு பார்க்கறதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் எல்லாரும் கூட பார்க்கும்னா எனக்கும் சந்தோஷம் ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படம்னா எல்லாரும் இது பார்க்கணும். பிகாஸ் ஒரு டைரக்டர்ஸ் விஷன் இருக்கு, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இமோஷனல் விஷுவல் ட்ரீட் அண்ட் கம்ப்ளீட்டா ஒரு மியூசிக்கல் படம். இது சூப்பர்பா வந்திருக்கு. அண்ட் எடிட்டர் ராமர் சார் ஹேஸ் பேஸ்ட் த ஸ்டோரி ஸோ பியூட்டிஃபுல்லி. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு என்னோட டீமுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு இது பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஐ ப்ராமிஸ் யூ. தேங்க்யூ, நன்றி. வணக்கம். என்னோட பேர் வந்து சிக்கல் ராஜேஷ். இது என்னோட 2வது படம் இரவின் விழிகள். ஃபஸ்ட்டு பற்றவன்னு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ணேன். இது கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாகவே போயிடுச்சு. ஜினிஸ் அண்ணா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி நம்ம ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வரையும் பயங்கர பேக் போனாக இருக்கார். இந்த படத்தில் நான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கதான் நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தை பார்க்கும்போது என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறத. அவ்வளோதான். இந்த படம் வந்து மக்களை நீங்கள் வந்து நாளான்னைக்கு, அதாவது 21 நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து ஆதரவு கொடுங்க இந்த படத்துக்கு. எங்களை மாதிரி ஆட்களுக்கும் சில ஆதரவு தயவுசெய்து கொடுங்க. அவ்வளோதான். ஆமாம், ஊர் பேர் என்னது? ஆமாம் ஆமாம் ஆமாம், சிக்கல் ஊர் பேர். ஆமாம். சவுக்கு சங்கரை நம்ம தெளிவா அடிக்கல. இல்ல சார், அது அந்த ஸ்கூல்ல தான் பேசுறேன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அந்த ஸ்கூல்ல நான் பேசலையே. ஆக்சுவலி தமிழ் நம்ம வைக்கும் போது அதுதான் சார். அந்த ஸ்கூல்ல தான் நம்ம பேசுறோம் கிடையாது. அந்த ஸ்கூல்ல மட்டுமே பிரச்சனைகள் நடக்கல. இங்க நடக்கிற நிறைய ஸ்கூல்ல இந்த பிரச்சனைகள் நடக்குது. அது மாதிரி சவுக்கு சங்கர்னு நம்ம வைக்கல. இது சரக்கு சந்தர் தான் அது பேரு. சவுக்கு சங்கர் கிடையாது. சரக்கு சந்தருங்கிற பேர்ல தான் அவர் டிராவல் பண்றாரு, அந்த கேரக்டர் டிராவல் பண்றாரு. பட் அந்த ஸ்கூல் கிடையாது. நடக்கிற ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல நடக்கிறதா நம்ம கற்பனையை தான் வந்து வச்சிருக்கோம். சரக்கு சந்தருன்னு வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்கிற கேள்விதான். நம்ம சவுக்கு சங்கர்னே வச்சிருந்து பண்ணோம்னாக்கா ஏன் சவுக்கு சங்கரை நேரடியா நீங்க பாதிக்கிறீங்களா தாக்குறீங்களான்னு கேட்பீங்கிறதுனால ஒரு சரக்கு ஃப்ரெண்ட்ல சேர்த்து சங்கரை போட்டு விட்டாச்சு. வரணும். ஆமா. இல்ல, அது ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இங்க ரீல்ஸ் போடுறவங்க, இந்த ரீல்ஸால முகத்தால அழியிறவங்க, தப்பான வீடியோ போடுறவங்க. ஆமா ஆமா ஆமா, என்னடி இது ட்ரௌசர் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அது சீரழிவு தானே, சமுதாய சீரழிவு தானே. ஆடைங்கிறது சமுதாய சீரழிவு தான். அதை நம்ம அழுத்தமா ஒரு காட்சியில் நம்ம பதிவு பண்ணணும், பதிவு பண்ணிருக்கோம். ஆமா, தாலி மெட்டி இல்லாம லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு இப்ப நிறைய இருக்குல்ல, லிவிங் டுகெதர்ல நாங்க வாழ்றோம், லிவிங் டுகெதர்ல வாழ்றோம்னு சொல்லி அது இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம அதை பதிவு பண்ணிருக்கோம். அது இருக்கக்கூடாது.
இல்ல அப்படிலாம் கிடையாது சார். இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம், காதால கேட்டிருக்கோம். நிறைய அந்த மனசுல குமுறல்கள் இருந்தது. அந்த குமுறலோட பிரதிபலிப்பு தான் இறைவன் வீடுகள். ஆமா 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 வைரல் ஸ்டார். சரி சார், ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்ட் தான் சார் ஹீரோ. நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட்ல யாரு டிராவல் பண்றாங்களோ, ஒரு நானா இருக்கலாம் இல்ல அவரா இருக்கலாம். இவர் அந்த கேரக்டருக்கு போட்டோம்னா அவர் தாங்க மாட்டாங்கிறதுனால தான் அந்த கேரக்டர் இவர் பண்ண சொல்லிட்டு நான் அந்த கேரக்டர் பண்ணேன். ஏதோ ஒருத்தர் சார், ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு ஏதோ மனசுல தோணுச்சுன்னா போதாது. அது பார்த்தாங்கன்னா தோணுட்டுமே. நம்ம செய்யற தப்புங்கிறது தோணாவே நமக்கு ஜெயிச்சது மாதிரி தானே. அதுக்கான முயற்சி தான் இது. ஆல்மோஸ்ட் இந்த வீக்ல 10 மூவிஸ் வருது. நமக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 100 தியேட்டர்ஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டீசனான ஸ்கிரீன்ஸ். இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட், ஒரு சொசைட்டி பேஸ்ட் ஒரு கண்டென்ட், ஒரு ஜாலியான விஷயங்கள் எல்லாமே கலகலன்னு இருந்ததுனால கண்டிப்பாக மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோட இறங்கியிருக்கோம். ஆமாம், நல்ல விஷயங்கள் தான் வெளியே வரும்ன்றது தான் நம்பிக்கை. சோஷியல் மீடியாவால இன்ஸ்டாகிராம் இருக்கு, கொஞ்ச நாளா கேக்குறேன், ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் பண்றாங்க. இதனால டிக்கெட் வந்து கவுண்டிங் ஆகுதா? மக்கள் ஆடியன்ஸ் வராங்களா? டெஃபினட்டா. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி இப்போ நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஐடியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க ஜென்ரலாக யூடியூப்ல இன்ஸ்டாலேயோ அந்த ரீல்ஸோட ஒரு 30 செகண்ட்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு ஒரு ஸ்டிமுலேட் ஆகிறாங்க போகலாம் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்ம படத்தை வந்து ரிவ்யூ பண்றாங்க. அது வந்து நீங்க பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்க அது வேற விஷயம். அவங்களால வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்களா? யாரால தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்க? கண்டென்ட்டால தான். கண்டென்ட் அவங்க கரெக்டா சொல்றாங்களா? எஸ், மோஸ்ட்லி நடந்துருது. அது சில இடங்கள் சிலரை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். எங்களுக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக இருந்துச்சுன்னா கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இல்ல நாங்க பார்க்கணும். சொல்லுங்க. இல்ல ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் எனக்கும் நல்ல சாங் இருக்கு இது படம்ல. ஸோ நாங்கள் 21க்கு மக்கள் கூட எல்லாரும் கூட உட்காரிட்டு நாங்கள் பார்ப்போம். அப்போ எனக்கு ஒரு மக்கள் கூட ஒரு சந்தோஷம் ஆகும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ பெரிய போல்டான ஒரு பொண்ணு யூடியூப்ஸ்ல வந்து இவ்வளோ பேசுறாங்க. போல்டான பொண்ணு வந்து காமிக்கும் போது ஒரு சீன்ல வந்து இதை வந்து சாப்பிட்றாங்க. இல்ல சார், இங்க எல்லாருமே சென்சிட்டிவ் தானே. இங்க எல்லாருமே சென்சிட்டிவ் தான். இல்ல எவ்வளவு பெரிய போல்டான ஆளா இருந்தாலும் இங்க நடந்திருக்குல்ல, சென்சிட்டிவா ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல முடிவு எடுக்கிற விஷயம் தானே எல்லாமே. இங்க லைஃப்ல எல்லாமே ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல முடிவு எடுக்கிற விஷயம் தான். அந்த முடிவு அந்த அவனை என்ன பண்ணுச்சு, அவன் என்ன பண்றான் அந்த முடிவாலங்கிறது தான் அது கொண்டு போயிருக்கும். அந்த ஃபிராக்சர் ஆஃப் த செகண்ட்ல அவன் எடுத்த முடிவால இவனோட வாழ்க்கை எப்படி மாறுது, அவன் எப்படி கொண்டு போறான், அவனுக்கு எப்படி ட்ரிகர் ஆகுதுங்கிறது தான். அதுக்காக தான் அது நம்ம வச்சோம். இரவின் விழிகள்னு டைட்டில். எதனால அந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க? இல்ல சார், இரவின் விழிகள்னா நைட்ல வந்து மோஸ்ட்லி யாருமே தூங்குறது இல்ல. இப்ப ரீல்ஸ் முகத்தால மேக்ஸிமம், அதாவது எல்லாரையும் நான் சொல்லல, ரீல்ஸ் முகத்துல மாட்டிட்டு இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து நைட்டு ஃபுல்லா ரீல்ஸை ஸ்வைங் பண்ணி ரீல்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் தூங்குறது கிடையாது. நல்லதுக்கு யாரும் முழிக்கிறத விட கெட்டதுக்கு தான் அதிகமா முழிக்கிறாங்க. அதனால இரவின் விழிகள்னு சொல்லி டைட்டில் நம்ம வச்சிருக்கோம். ஆமா சார், ஆமா சார். அது வந்து கருப்பண்ணசாமி. நன்றி சார். ஓகே. நன்றி எல்லாருக்கும். நன்றி எல்லாரும் மூவ் பார்க்கிறதுக்கு. ஆமா, ஒரு தடவை சொல்லிடுறேன். நவம்பர் 21 ஓகேண்ணா. நவம்பர் 21 இரவின் விழிகள் எங்க பார்த்தாலும் ரிலீஸ் ஆகுது. உங்களோட அருகாமையில் உள்ள தியேட்டர்ல தயவு செய்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உள்ளார செம்ம மேட்டர் இருக்கு, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.